நம்ம எப்படி ஸ்பிரிச்சுவலாக டே டு டே லைஃப்பில் இருக்கலான்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அந்த டே டு டே லைஃப்பில் நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். வீட்டில் வேலை, ஆஃபீஸில் வேலை எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம கான்ஷியஸாக பண்ணணும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட மெயின் இது, பேசிக். கான்ஷியஸாக இருக்கணும். பட் நம்ம கான்ஷியஸாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தெரியாமல் ஃபோக்கஸ் ஆகிடும். ஒரு ஒர்க் பண்ணும்போது அதில் கவனம் பயங்கரமாக செலுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அது செலுத்தும் போது என்ன ஆகும்னா, அதுலேருந்து வெளில வர்றது கஷ்டமாயிடும். ஒரு ஒர்க் முடிஞ்சதும் நம்மளுக்கு அதையே யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளோ ஃபோக்கஸ் ஆகிடுவோம் கான்ஷியஸாக ஒர்க் பண்ணும்போது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நடுவில் நம்ம ப்ரெசென்ட்டில் போகணும். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நடுவில் ப்ரெசென்ட்டில் போகணும். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த ஒர்க் வேற, லைஃப் வேற அப்படின்றது. ஸோ அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் போகும்போது தான் நம்ம ரியல் லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது அது கிடையாது. அந்த லைஃப்பை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கான்ஷியஸாக எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஒர்க்கில் கவனமாக இருக்கணும், அதுதான் மெயின். இது எப்படி ப்ரெசன்ட் மொமெண்டில் போகிறதும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்படின்னா, நம்ம சென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். நடுநடுவில் சென்சஸ் யூஸ் பண்ணணும். பார்க்கணும், கேட்கணும், பேசணும். நம்ம கையில் சென்ஸ், பாம்ஸ் சென்சஸ், உள்ளங்கால் இதோட சென்சஸ் இதெல்லாம் உணரணும். இதெல்லாம் உணரும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நம்ம உள்ளே இருக்கிற எனர்ஜி இதெல்லாம் உணரணும். கொஞ்சம் கொஞ்சமாக உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி 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 ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் தெரியும். அதாவது அது வெளி உலகம் இல்லை, உங்களோட ப்ரெசன்ஸ். உங்கள் லைஃப்பை நீங்கள் அப்படி தான் அனுபவம் பண்ணுவீங்க. இப்போ இப்படி பண்ணணுமா, அனுபவம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்கள் கான்ஷியஸ்னஸை நீங்கள் அனுபவம் பண்ணலாம். அதாவது அதிலிருந்து ஒரு அமைதி இதெல்லாம் நீங்கள் அனுபவம் பண்ணலாம். அது நம்ம இதயத்திலேருந்து அனுபவம் பண்ணலாம். அல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் இதயத்தில் தான் அனுபவம் பண்ணுவேன். அந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம போயிட்டோன்னா அதை அனுபவம் பண்ணலாம். அதை அனுபவம் பண்ணும்போது அது அப்படியே கண்ணுக்கே வந்துடும் நமக்கு, அந்த கான்ஷியஸ்னஸோட அனுபவம். நீங்கள் என்ன பாருங்கள், நீங்களும் கான்ஷியஸாக பார்த்தா உங்களுக்கும் அந்த அனுபவம் பண்ண வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் வீட்டு வேலை பண்ணும்போதெல்லாம் அதை டச் பண்ணுறது, அதை பார்க்குறது, அதை ஃபீல் பண்ணுறது. ஐடியா என்னென்னா, நம்ம திங்கிங் இருக்கக்கூடாது ப்ரெசன்ட் மொமெண்ட்டில். ஒர்க் பண்ணும்போது திங்கிங் அவாய்ட் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் திங்கிங் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்லேயும் திங்கிங் கம்மியாக வச்சுன்னா நல்லது. நம்ம நினைப்போம் சாதாரணமாக ரொம்ப படித்தா இல்லை ரொம்ப யோசித்தா தான் புத்திசாலி ஆகும் அப்படின்லாம் யோசிப்போம். பட் அதெல்லாம் கிடையாது. நம்ம கொஞ்ச நேரம் திங்கிங் இல்லாமல் ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. திங்கிங் இல்லாமல் இந்த சென்சஸால் இந்த மாதிரி திங்கிங் இல்லாமல் போனாலும் மைண்ட் வந்து ரெஸ்ட் கிடச்சிரும். அப்போ அடுத்த வாட்டி மைண்ட் ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். நம்மளுக்கும் அந்த மைண்டை விட்டு அவுட் ஆஃப் மைண்ட், அதுதான் உண்மையானது. அவுட் ஆஃப் மைண்ட் வந்து மைண்டால் பண்ண முடியாது, மைண்டுக்கு வெளில தான் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.